கேழ்வரகும் தக்காளியும் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கேழ்வரகு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சட்டுன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்து அந்த டம்ளர் ஃபுல்லாகவே நான் கேழ்வரகு எடுத்துக்கிறேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ருசித்து சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்குங்க. நம்ம எந்த கப்பில் கேழ்வரகு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு இது கூட சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கு எந்த அரிசியை நம்ம பயன்படுத்துவோமோ அந்த அரிசியை நம்ம இதை சேர்த்துக்கலாம். அந்த அரிசி இல்லை அப்படின்னா ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு கழுவிக்கலாம். கேழ்வரகுல நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸுமே இந்த கேழ்வரகுல அதிகப்படியாக இருக்குது. இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ தண்ணியிலே இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு கழுவிக்கலாம். இதே மாதிரி இந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் 2-3 முறை கை வச்சு பிசைஞ்சு தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். இப்போது வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். கடைசியாக குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவோம் அந்த தண்ணியில் 2 கப் அளவு ஊற்றிட்டு இதை நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாங்க. கொள்ளு சேர்த்துக்கிறதால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொள்ளு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுல கொள்ளுக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடாமல் வறுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டு வரும். நல்லா வறுபடும் போது நிறம் நல்லா மாறி இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 10 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியாக கட் பண்ணி அதை ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூட்லேயே இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருக்குது. இப்போ இந்த சூட்லேயே 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு வறந்து வரணும். இது இருக்கக்கூடிய பச்சை வாடையும் போகணும். இன்றைக்கி நான் இதில் வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம ஊற போட்டிருந்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்குது. மினிமம் இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். அல்லது நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போதே ஊற வச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது காலையில் நல்லா ஊறி இருக்கும். நம்ம வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இது நைட்டில் தான் ஊற போட்டிருந்தேன். காலையில் எழுந்து வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உடனடியாகவே இதை செய்யணுன்னா தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பொருளெல்லாம் அப்படியே போட்டு மூடி போட்டு விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 தக்காளி தேவைப்படும். இந்த 2 தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உள்ளே ஏதாவது புழுக்கள் இருந்தால் நமக்கு தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் தாங்க இருக்கும். இப்போ இந்த 2 தக்காளியும் கட் பண்ணி இதில் போட்டுட்டேன். தக்காளி சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா தக்காளி இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். ஆனால் தக்காளி சேர்த்து செஞ்சோன்னா அருமையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போது தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது சின்ன பீஸ் இஞ்சி 1 எடுத்துக்கிறேன். தோல் மட்டும் சீவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு சின்ன சின்னதாக இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி சேர்க்குறதால நல்ல வாசனையாக இருக்குங்க. சின்ன பீஸ் இஞ்சி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு வரமிளகா சேர்த்துருந்தோம். அதனால் மிளகு நான் இன்றைக்கி கம்மியாக சேர்த்துக்கிறேன். மிளகு மட்டுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். முதல்லையே அதிகப்படியான தண்ணி சேர்க்கக்கூடாது. வெறும் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மறுபடியும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கேழ்வரகு நல்லா ஊறி போயிருந்தால் அரைக்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது. சட்டுன்னு நல்லா சூப்பராக அரைஞ்சி வந்துடுங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்குறோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நல்லா வறுபட்டு வந்து ஆறி போயிருக்குது. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வறுக்கும் போதே இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். தேங்காய் சேர்த்துருக்கிறதால தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி கிடைக்கும் நமக்கு. இது ரொம்ப ஈஸியாக சற்று நம்ம செய்யக்கூடியது. நல்ல வாசனையாகவும் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது நம்ம இப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா துணி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லைங்களா, அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். இது புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. நம்ம இதை தக்காளி சேர்த்துருக்கிறதால தக்காளியோட பச்சை வாடை அடிக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வேக வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். டெய்லி நம்ம அரிசியால் செஞ்ச இட்லி, தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான கேழ்வரகு சேர்த்து ரொம்ப சாஃப்டான தோசை செஞ்சு சாப்பிட்லாம். தோசை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம இட்லி ஊற்றி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த இட்லி வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நார்மலாக நம்ம இட்லி, தோசை மாவு அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிக்க வச்சாதான், அதாவது மினிமம் 8 மணி நேரம் நல்லா புளிச்சாதான் அதில் தோசையும் இட்லியும் வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இது மாதிரி அரைச்ச உடனேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ செஞ்ச சைடிஷ் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஏற்ற ஒரு சைடிஷாக இருக்கும். அல்லது நீங்கள் இதுக்கு வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி இந்த மாதிரி எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுவையோடு இருக்குங்க. இதில் நம்ம தக்காளி சேர்த்து செய்கிறதால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் தக்காளியோட வாசனை, பச்சை வாடை அப்படி எதுவுமே இருக்காது. அந்த ஜீரகம், மிளகெல்லாம் சேர்த்து செய்கிறதால நல்ல வாசனையோடையும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்கும். டெய்லி நம்ம நார்மல் இட்லி, தோசை செய்கிறதுக்கு இந்த மாதிரி கேழ்வரகு அதிகமாக சேர்த்து இட்லி, தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறதால அதோட சுவையும் இதில் இருக்குங்க. இப்போ நான் இட்லி செஞ்சு வச்சுருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இட்லி. இதை நம்ம பிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம தோசை செய்யும்போது கொஞ்சம் கூட ஆப்பசோடா போடவே தேவையில்லை. ஆனால் நீங்கள் இட்லி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க. அப்போ இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். தினமும் இட்லி, தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக வாரத்தில் 2 நாளாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.